வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பனீர் சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பனீர் 200 கிராம் அளவுக்கு துருவினது, சீஸ் 50 கிராம் அளவுக்கு ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணது, கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணது, கரம் மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி பொடிசாக கட் பண்ண ஆனியன்ஸ், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் துருவின பனீரை சேர்த்துட்டு அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, இந்த கரம் மசால் தூள், மிளகாய் தூள், சால்ட்டு, பொடிசாக அரிஞ்ச வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து, உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, நல்லா மாவு பதத்துக்கு வரலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பனீர் நல்லா மாய்ச்சரோடு இருந்துச்சுன்னா தண்ணி தேவையில்லை. இப்போ அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளே நம்ம தம்ப் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து அது உள்ளே இந்த கட் பண்ண சீஸை வச்சு மோல்ட் பண்ணுறோம். மோல்ட் பண்ணி நல்லா உருண்டைகளை ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா காஞ்ச எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பாலாக சேர்க்குறோம். எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சா அது வெளியில் நல்லா இதாகிரும், ஈஸியாக வெந்துடும், உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பனீர் சீஸ் நம்மகிட்ட இருந்தால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதுலேயே நீங்கள் இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க இந்த பனீரோடையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பொடிசாக இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரம் என்ன வேணும் அப்படின்னு நினச்சா பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட இப்போ கோல்டன் கலர் ஆயனால அந்த பனீர் ரெடி ஆகிருச்சு. பனீர் பால்ஸு அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். மீதம் இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.